Hi everyone, welcome to roja'skitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படினு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இத செய்ய முடியும். இப்போ நான் 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். 1/2 கப் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பாசி பருப்பும் ஆட் பண்ணலாம். அத நான் உங்களுக்கு தனியா இன்னொரு வீடியோல சொல்றேன் எப்படின்னு. இப்போ நான் பானையில பாத்தீங்கன்னா அரை இது வந்து தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவிட்டே இப்போ நம்ம இத பானையில ஆட் பண்ணிரலாம். எப்போதுமே நம்ம இனிப்பு செய்யல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும். சோ இப்போ நான் அதல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத நல்லா mix பண்ணிரலாம். mix பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா நமக்கு பொங்கி வருது பாருங்க. இப்போ நான் இதல காய்ச்சாத பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கப் இந்த கப் அளவுல 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணனும் நல்லா mix பண்ணிருங்க. சாதம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கொலைய வேகணும். இப்போ பாத்தீங்கன்னா பாதி தான் வெந்திருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்க சாதம் நமக்கு நல்லா கொலைய வெந்திருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா தான் பொங்கல் நல்லா டேஸ்டா இருக்கும். வெதையா இருந்துச்சுனா நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்க வெதையா இருக்கையிலே வந்து வெல்லம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாதம் அதுக்கு அப்புறம் வேகாது. சோ இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்ச பிறகு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதல வெல்லம் ஆட் பண்ணிக்க போறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்கானிக் வெல்லம் எடுத்துக்கிறனால அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மல் வெல்லம் தான் வச்சிருக்கீங்க அப்படினா தனியா ஒரு அடுப்புல வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சுக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா mix பண்ணிரலாம். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் இதல ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துர்க்கேன். துருவுன தேங்காய். இதல ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா mix பண்ணிரலாம். 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன். இதல ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி இருந்தா கூட நீங்க கொஞ்சம் சுக்கு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத நம்ம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வறுக்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம பொங்கல்ல ஆட் பண்ணிரலாம். இப்போ நமக்கு பொங்கல் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரா பொங்கல் ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடியதா. சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க நினைச்சீங்கன்னா மறந்துடாம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.